இன்னைக்கு காலையில் கேலண்டரில் தேதி கிழிக்கும்போது தான் பார்க்குறேன், நேற்று தபால் தினம். அதனால் உங்ககிட்ட ஒரு கதையை பகிர்ந்துக்கிறேன். அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். கதை சொல்கிறது என் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்கள் பொறுப்பு. ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு தபால் நிலையம்தான். 30 வருடங்களாக அந்த தபால் நிலையில் ராமையா அப்படின்ற ஒருத்தர் பணியாற்றிட்டு வராரு. அவர் சரியான முகவரிக்கு தபால்களை கொண்டு சேர்க்கிறதாகட்டும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட மகன்கள் அனுப்புகிற காசோலைகளை சேர்க்கிறதாகட்டும், எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த தபால்களை பிரித்து படித்து காமிச்சு பதில் கடிதம் எழுதி தபாலில் சேர்க்கிறதாகட்டும், இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த தபால் கடிதத்தில் சந்தோஷமான செய்திகள் இருந்தால் சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாம் பையிலிருந்து இனிப்புகளை எடுத்து கொடுக்கறதாகட்டும், இப்படி தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார். அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமேவும் ராமையாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் காலங்கள் கடந்துச்சு, தொலைபேசிகள் வந்தது, தபால் பெட்டிகள் துருப்பிடிக்கவும் ஆரம்பிச்சுது. ராமையாவோட ஓய்வு காலமும் நெருங்கியது. அன்னைக்கு ராமையாவோட கடைசி நாள் வேலை. இன்னைக்கு ஒரே ஒரு தபாலையாவது கொண்டு சேர்த்துறணுன்ற ஆவலோட அவர் தபால் பெட்டியை திறந்து பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதில் ஒரு தபால் கூட இல்லை. சோகத்தோட அவர் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பலான்னு திரும்பும்போது இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒருத்தரோட பாட்டி ராமையாவை கூப்பிடுறாரு. ராமையா, ராமையா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டதும் ராமையா அங்கே போய், அம்மா இன்னைக்கு உங்கள் பேரன்கிட்ட இருந்து எந்த ஒரு கடிதமும் வரலை அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டி ராமையா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இது நான் என்னோட பேரனுக்காக எழுதின கடிதம் இல்லை, இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்காக எழுதின கடிதம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன அடுத்த நொடி ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே கூடிடுறாங்க. ராமையா அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்புள்ள ராமையா அண்ணனுக்கு, இன்னைக்கு இந்த ஃபோன் திரை வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த கடிதத்தை அன்போடு பிடிச்சு படித்து காட்டுறதும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்குற அந்த இனிப்பும் என்றைக்குமே எங்களுக்கு இந்த ஃபோன் தபாலில் கிடைக்க போகிறதில்ல. இந்த ஊர் மக்களோட எல்லாரோட கண்ணீருக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்கள் சாட்சியாக இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பு தான் இந்த கடிதம் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததை படித்ததும் ராமையோட விழிகள்லேருந்து ஆனந்த கண்ணீர் தாரத்தாரையாக வந்தது. அவர் தன்னோட பையில் வச்சிருந்த அந்த கடைசி ஒரு சில மிட்டாய்களை எடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தோடு கொடுத்துட்டு வீடு திரும்புகிறாரு. இன்றைய தினத்தில் நான் யாருக்காவது தபால் எழுதன்னா அந்த இறைவனுக்கு தாங்க எழுதுவேன். சிந்திப்பது என்பது மூளையின் விசாரம் மட்டுமல்ல, சிந்திப்பது என்பது மனிதத்தின் விசாரமும் தான் என்று இந்த மனிதர்கள் எல்லாருக்கும் சிந்திக்கும் திறனை தந்தருளுங்கள் இறைவா அப்படின்னு தான் எழுதுவேன். இன்னைக்கு நீங்கள் யாருக்காவது கடிதம் எழுதுனா யாருக்கு எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்கன்றத கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.